Class 12, Chapter 5, Two-Dimensional Geometry. அதை பற்றி பார்ப்போம். இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள். முதல்ல சர்க்கிளோட ஈக்குவேஷன், அது சென்டர் 0,0 இருந்தால் ஈக்குவேஷன் சர்க்கிள் என்ன, சென்டர் h,k இருந்தால் ஈக்குவேஷன் சர்க்கிள் என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது ரிமார்க் பார்த்து அதில் தியரம் 5.1 to 5.3 பார்த்தோம். எக்ஸாம்பிள்ஸ் 5.1 to 5.13 வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் கண்டிஷன் ஃபார் த லைன் டு பி டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். எக்ஸைஸ் 5.1 ஃபுல் சம்மும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோனிக்ஸ், அதோடைய டெஃபினிஷன், அதோடைய ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த கோனிக் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோனிக்ஸ் டெஃபினிஷன். எ கோனிக் is the locus of a point which moves in a plane so that its distance from the fixed point bears a constant ratio to its distance from a fixed line not containing the fixed point. என்ன சொல்லியிருக்காங்க? distance from a fixed point. அப்போ ஒரு மூவிங் பாயிண்ட் இருக்குது. அந்த மூவிங் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து வர்ற டிஸ்டன்ஸுக்கும் ஃபிக்ஸட் லைனுலேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ்க்குள்ள ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா, கான்ஸ்டன்ட் ரேஷியோ. சரிண்ணா? இப்போ நான் அதுக்கு சின்ன டயக்ராம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல்ல ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட், இதை எஸ்ன்னு சொல்லுவோம். x1, y1 இதுக்கு பேர் ஃபிக்ஸட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் எடுக்க போகிறேன், அது மூவிங் பாயிண்ட் P, x, y. x, y போட்டிருக்கிறதுனால அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், வேரியபிள் இது. எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ மாற்ற இந்த பாயிண்ட் நகர்ந்துக்கிட்டே வரும். சரிண்ணா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மூவிங் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டுக்கும் ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸும் அதே மாதிரி இந்த மூவிங் பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபிக்ஸட் லைன் வரைகிறேன் பாருங்கள். இந்த ஃபிக்ஸட் லைனுக்குள்ளே டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குமா, ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா. அப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்கும்போது டிவைட் பண்ணாலும் சரி, இந்த பாயிண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இங்கே வந்துட்டுன்னா இந்த டிஸ்டன்ஸுக்கும் அந்த டிஸ்டன்ஸுக்குள்ள ரேஷியோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஃபிக்ஸடாக இருக்கும். சரிதான்? இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் பாருங்கள், ஃபோக்கஸ். எஸ், இது வந்து ஃபோக்கஸ். அதை வந்து x1, y1 வச்சுருக்கோமா. அடுத்தது ஃபிக்ஸட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிக்ஸட் லைனுக்கு பேர் என்ன தெரியுமா, டைரக்ட்ரிக்ஸ். இந்த ஃபிக்ஸட் லைன் எல்லுக்கு பேர் டைரக்ட்ரிக்ஸ். அடுத்தது இந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோன்னு ஒன்று சொன்னோம்ல, டிவைட் பண்ணக்கூடிய ரேஷியோ, அந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோவுக்கு பேர் என்னென்னா எக்ஸென்ட்ரிசிட்டி. அதுக்கு குறிக்கிற லெட்டர் வந்து இ. இப்போ இந்த இ வந்து 1 இருந்தால், இஃப் த கான்ஸ்டன்ட் இ இஸ் ஈக்குவல் டு 1, தென் த கோனிக் இஸ் கால்ட் அ பேரபோலா. செகண்ட் பாயிண்ட், இஃப் த கான்ஸ்டன்ட் இ இஸ் லெஸ் தென் 1, then the conic is called an ellipse. If the constant is e greater than 1, then the conic is called hyperbola. இதுதான் இந்த கோனிக்கோட டெஃபினிஷன். சரி, இதில் வந்து நம்ம இதை என்ன சொன்னோம், எஸ் வந்து x1, y1 வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட், அதை ஃபோக்கஸ்ன்னு சொல்லியிருக்கோம். எல் வந்து டைரக்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அடுத்த பிங்கிற பாயிண்ட் மூவிங் பாயிண்ட். அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி வருது பாருங்கள். பை த டெஃபினிஷன், இந்த டெஃபினிஷன் படி டிவைட் பண்ணக்கூடிய ரேஷியோ பாருங்க, எஸ்பி. இதுதான் மூவிங் பாயிண்ட்டும் ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், எஸ்பி பை பிஎம். இதை டிவைட் பண்ணால் அதோட கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸட் வேல்யூ வரும், அதுக்கு பேர் இ. இதுதான் எக்ஸென்ட்ரிசிட்டி. where sp is the distance between 2 points. 2 points க்கு distance formula தெரியும், root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square பார்த்துருக்கோம். இங்கே x2 இருக்கிறதுல xம் y2 இருக்கிறதுல yம் இருக்கு. where pm is the distance between a point and the line. அப்போ pm is equal to நமக்கு இது ஃபார்முலா தெரியும், அந்த பாயிண்ட் x, y கொண்டு இந்த x, y இருக்கிறதுல சப்ஸ்டிட் பண்ணால் lx plus my plus n divided by root of coefficient of x square plus coefficient of y square போடணும். இதான் அதோட டிஸ்டன்ஸ். இந்த fp இந்த pm இந்த ரெண்டு வேல்யூயும் கொண்டு இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கிறதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன் ஆஃப் கோனிக். அடுத்தது
உங்களுக்கு என்ன தெரியும்னு பாருங்கள். அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பேரபோலா. பேரபோலா with vertex 0, 0 அதுக்கு definition. அடுத்த பேரபோலா with vertex h, k open rightward பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? பாருங்க. பேரபோலா if the constant e is equal to 1 னா அந்த conic parabola-ன்னு பார்த்துருக்கோம். if the constant e is equal to 1 then the conic is a parabola, that is SPன்னு சொல்லுவோம். அங்கே FP நான் ஃபோக்கஸ் Fன்னு வச்சுருக்கேன். அப்போ FP is equal to PM. அந்த டிவைட் பை ரேஷியோ பாருங்கள். அந்த டிவைட் பண்ண ரேஷியோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்? SP/PM ஈக்குவல் E. அந்த ஈயோட வேல்யூ 1 இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? இதை கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ரெண்டும் ஈக்குவல். நான் எஸ்ங்கிறது ஃபோக்கஸ் Fன்னு வச்சுருக்கேன். அவ்வளோதான் விஷயம். பாருங்கள், FP is equal to PM. ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அது பேரபோலாவாக இருக்கும். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வித் வெர்டெக்ஸ் 0, 0 அப்படி இருக்கும்போது என்ன வரும்னு பார்க்க போகிறேன். பாருங்கள், அந்த கிராஃப் வரைஞ்சி பார்க்குறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், அடுத்த ஒய் ஆக்சிஸ். இப்போ வெர்டெக்ஸ் நம்ம என்ன வச்சுருக்கோம்? ஆரிஜின் 0, 0ன்னு சொல்லியிருக்கோம். இது ஃபோக்கஸ் SA, 0. அடுத்தது மூவிங் பாயிண்ட் P, X, Y. இப்போ டைரக்ட்ரிஸ் வரைகிறேன். இதுக்கு பேர் L. இது எக்ஸ் ஆக்ஸில் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து -A, 0. ஃபோக்கஸ் வந்து A, 0வாக இருந்தால் டைரக்ட்ரிஸ் வந்து எக்ஸ் ஆக்ஸில் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் -A, 0வாக இருக்கும். இந்த லைனுக்கு பேர் டைரக்ட்ரிக்ஸ். அதோட ஈக்குவேஷன் x is equal to -A. அடுத்து இந்த பெர்பெண்டிகுலர் வரைகிறதுக்காக இந்த ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ SP/PM இதான் நமக்கு ஃபார்முலா. இது பெர்பெண்டிகுலர். பாருங்கள், இதுதான் உங்களுக்கு பேரபோலா. இதுதான் வெர்டெக்ஸ். பாருங்கள், வெர்டெக்ஸ் த பேரபோலா V is equal to 0, 0. அடுத்தது இப்போ வரைஞ்ச இந்த இதுதான் வந்து உங்களுக்கு என்னது? லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம் எப்படி இருக்கும்? ஃபோக்கஸில் ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலாவுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இது லேட்டஸ்ட் ரெக்டம். இது x is equal to A. டைரக்ட்ரிக்ஸ் x equal to -A. இது x is equal to A. அடுத்தது லேட்டஸ்ட் ரெக்டத்தை LLSன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த எக்ஸ் ஆக்ஸுக்கு பேர் ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா. ஏன் அது ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலான்னா ஆக்சிஸ் வந்து என்ன செய்யும்னா பேரபோலாவை பைசெக்ட் பண்ணும். பேரபோலா பைசெக்ட் பண்ணக்கூடிய லைனுக்கு பேர் ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா. அடுத்த டெஃபினிஷன் 5.3. The line bisects the parabola and passing through the focus is called axis of the parabola. பார்த்தோம்ல, என்ன செய்யணும்? லைன் bisects the parabola. பைசெக்ட் பண்ணணும். passing through the focus is known as axis of the parabola. At the intersection point of the axis with the curve is called vertex of the parabola. பாருங்க, ஆக்சிஸும் பேரபோலாவும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட், அதுக்கு பேர் வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா. அடுத்தது the length of the focal chord. focal chord இருக்குல்ல, focal chord தான் லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ length of the focal chord perpendicular to the axis is called lateral rectum. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெர்டெக்ஸ் அட் h, k ல வெர்டெக்ஸ் இருக்கும்போது அந்த பேரபோலா எப்படி இருக்கும், அவருடைய ஃபோக்கஸு, வெர்டெக்ஸு, டைரக்ட்ரிக்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். கவனிங்க, கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு, ஒய் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் ஆரிஜின் போட்டுக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம வெர்டெக்ஸ் வரைய போகிறதில்ல. வெர்டெக்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் இடம் மாற்றிருக்கேன். அதுக்கு பேர் h, k. இப்போது இதை தான் நான் ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலான்னு வச்சுருக்கேன். பேரபோலா ஓப்பன் ரைட்வர்ட். அப்போ கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். h, kக்கு 0, 0லேருந்து வெர்டெக்ஸை ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். h, kக்கு மாற்றிருக்கோம். இதுக்கு பேர் வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா h, k. இந்த லைனுக்கு பேர் ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா, that is which is parallel to x axis, that is y is equal to k. அதுக்கப்புறம் இது ஃபோக்கஸ் h plus a, k. வழக்கமாக நீங்கள் என்ன எழுதுனீங்களோ எக்ஸ் கோஆர்டினேட் கூட h ஆட் பண்ணணும், ஒய் கோஆர்டினேட் கூட k ஆட் பண்ணணும். அடுத்தது இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஃபோக்கஸ்னு பேர். அப்புறம் டைரக்ட்ரிக்ஸ் L, அது எக்ஸில் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் h minus a, k. இதுக்கு பேர் டைரக்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம்.
இப்போ ஓப்பன் ரைட் வேர்ட் இருக்கலாம், அதோடைய டெஃபினிஷன்ஸை பற்றி என்னென்ன தெரிஞ்சிருக்கணுங்கிறது மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த டேம், அடுத்தது வெர்டெக்ஸ் 0,0 இருந்தால், அடுத்து வெர்டெக்ஸ் H,K'ல இருந்தால். முதல்ல பார்க்க போகிறது ஈக்குவேஷன். வெர்டெக்ஸ் 0,0 இருந்தால் ஈக்குவேஷன் பரவாயில்ல. இந்த டைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா y² = 4ax. அப்போ இந்த டைப்பில் நீங்கள் பாருங்கள், இதை வந்து வெர்டெக்ஸை மாற்றிருக்கோம். அப்போ y இருக்கிறதுல y - k போடணும். அப்போது y - k = 4a × x - h. அடுத்தது ஃபோக்கஸ்னால் என்ன பார்த்தோம்? SA,0. அதே மாதிரி இங்கே ஃபோக்கஸ் என்ன பார்த்தோம்? h + a, k. அதாவது x குவான்டிட்டி கூட h ஆட் பண்ணணும், y குவான்டிட்டி கூட k ஆட் பண்ணணும், கரெக்டாக வந்துடும். அடுத்த ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா, இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் தான். எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் y = 0. இங்கே வந்து parallel to x axis, that is y = k. அடுத்தது டைரக்ட்ரிக்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா x = -a பார்த்தோம், இங்கே x = h - a. அடுத்தது லேட்டரல் ரெக்டம் பார்த்தீங்கன்னா x = a, இங்கே லேட்டரல் ரெக்டம் x = h + a. லென்த் ஆஃப் லேட்டரல் ரெக்டம் வந்து 4a தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 types of parabola with vertex v, 0,0. 0,0ல 4 types. அதாவது என்ன டைப்னா, இப்போ நம்ம ஓப்பன் ரைட் வேர்டு மட்டும் பார்த்துருக்கோம். அப்புறம் ஓப்பன் லெஃப்ட் வேர்டு உண்டு, ஓப்பன் அப் வேர்டு உண்டு, ஓப்பன் டவுன் வேர்டு உண்டு. இதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டைப், ஈக்குவேஷன், டயக்ராம், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், ஆக்சிஸ், வெர்டெக்ஸ், அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டரல் ரெக்டம், அடுத்தது லென்த் ஆஃப் லேட்டரல் ரெக்டம், ஓப்பன் ரைட் வேர்டு. ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்தது தான். அடுத்தது ஓப்பன் லெஃப்ட் வேர்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது ஓப்பன் அப் வேர்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது ஓப்பன் டவுன் வேர்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஓப்பன் ரைட் வேர்டுக்கு ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், y² = 4ax தெரியும். இது ஒன்று தான் நம்ம படித்தோம். இப்போ அதே மாதிரி ஓப்பன் லெஃப்ட் வேர்டுனா y² = -4ax, ஒரு மைனஸ் மட்டும் சேரும். ஓப்பன் அப் வேர்டுக்கு x² = 4ay. ஓப்பன் டவுன் வேர்டுக்கு x² = -4ay. சரி, ஓப்பன் ரைட் வேர்டு டயக்ராம் எப்படி இருக்கும்? இது நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதனால் எழுதிடலாம், வரைஞ்சிடலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஆரிஜினில் அது ஓப்பன் ரைட் வேர்டாக இருக்கும், வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினில் இருக்குது. அடுத்து ஓப்பன் லெஃப்ட் வேர்டுனா ஆரிஜினில் தான் இருக்கும், ஆனால் லெஃப்ட் பக்கமாக திரும்பி இருக்கும். ஓப்பன் அப் வேர்டுனா பாருங்கள் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஓப்பன் டவுன் வேர்டுனா இப்படி இருக்கும். இப்போ ஃபோக்கஸ், ஓப்பன் ரைட் வேர்டுக்கு ஃபோக்கஸ் f(a,0) ஆர் s(a,0) கூட சொல்லுவாங்க. அடுத்தது ஓப்பன் லெஃப்ட் வேர்டுனா இந்த பக்கம் வந்துடும், அப்போது -a,0. அடுத்து இங்கே ஒய் ஆக்சிஸில் இருக்கும் 0,a, x = 0. இங்கே 0,-a. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா x = -a, இது நம்ம அங்கே பார்த்தோம். அடுத்து இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் பாருங்கள், ரைட் சைடில் வந்துடும். அப்போ டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் x = +a. இங்கே இங்கே y = -a, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் y = +a இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா பார்த்தீங்கன்னா இது வந்து பைசெக்ட் பண்ணுறது எக்ஸ் ஆக்சிஸ் தான், அதோட ஈக்குவேஷன் y = 0. இங்கேயும் பைசெக்ட் பண்ணுறது எக்ஸ் ஆக்சிஸ் தான், எக்ஸ் ஆக்சிஸ்னு எழுதிடுங்க. ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா, த ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா இஸ் y = 0. இங்கே பார்த்தீங்கன்னா பைசெக்ட் பண்ணுறது ஒய் ஆக்சிஸ், அப்போ ஒய் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் x = 0. இங்கேயும் பைசெக்ட் பண்ணக்கூடியது என்னென்னா ஒய் ஆக்சிஸ் தான், ஈக்குவேஷன் வந்து x = 0. அடுத்து வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் வெர்டெக்ஸ் 0,0 ஆரிஜின் வச்சு வரைஞ்சோம்.
vertex 0,0 நாலுமே vertex ஒரே தான். அது equation of lateral rectum. Lateral rectum பாருங்க ஃபோக்கஸில் பெர்பெண்டிகுலராக அப்போ பாசிட்டிவ் சைடு இருக்குது x equal to a வரும். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வருது x equal to -a வரும். இங்கே ஃபோக்கஸ் வந்து y ஆக்சிஸில் பாசிட்டிவ் அப்போ y is equal to a. இங்கே y ஆக்சிஸில் நெகட்டிவ் அப்போ y is equal to -a. அப்போ லென்த் ஆஃப் lateral rectum எல்லா இடம் ஒன்று தான் 4a, இங்கேயும் 4a தான், இங்கேயும் 4a தான், இங்கேயும் 4a தான். சரிதானா? அப்போது இதுதான் 4 types of parabola. அடுத்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பாருங்க. Difference of parabola with vertex 0,0 and parabola with vertex h, k. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் பாருங்க. 4 types of parabola with vertex b, 0, 4 types of parabola with vertex h, k. இப்போ ஈக்குவேஷன் ஃபோக்கஸ் எல்லாமே எழுத போகிறோம். ஓப்பன் டைப் டாப்பா, ரைட்டா, லெஃப்டா, அப்பா, டவுனான்னு எழுதணும். அப்புறம் அவ்வளோத்துக்கும் ஈக்குவேஷன் சொல்ல போகிறோம். பாருங்கள், இதெல்லாம் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் இருந்ததுன்னா ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ரைட் வேர்டு, ரைட் வேர்டுக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். y square equal to 4x, இது ஒன்று தான் நம்ம நெஞ்சோம் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போது இங்கே வரும்போது y minus k the whole square plus equal to 4a into x minus hன்னு போடணும். அடுத்து இங்கே ஃபோக்கஸ் எஸ் வந்து a, 0, இங்கே ஃபோக்கஸ் வந்து h plus a, k. அப்புறம் இங்கே டைரக்ட்ரிக்ஸ் வந்து x equal to -a, அப்போது இங்கே x equal to h minus a. x கூட h ஆட் பண்ணணும், y கூட k ஆட் பண்ண அவ்வளோதான் விஷயம். இங்கே ஆக்சிஸ் வந்து என்னது x ஆக்சிஸ், y is equal to 0, அப்போ இங்கே y is equal to k. அடுத்த lateral rectum இங்கே x equal to a, இங்கே x is equal to h plus a. அடுத்த length of lateral rectum 4a தான், இங்கேயும் 4a தான். அடுத்து ஓப்பன் லெஃப்ட் வேர்டு. அப்போ லெஃப்ட் வேர்டுன்னு வரும்போது நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல பார்க்க வேண்டியது ஈக்குவேஷன் என்ன வரும், மைனஸ் மட்டும் வரும். அதே மாதிரி இங்கே எழுதும்போது y minus k the whole square minus 4a into x minus hன்னு எழுதுவீங்க. அடுத்த ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இங்கே -a, 0 ஃபோக்கஸ், இங்கே h minus a, k. இங்கே டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா x is equal to a வரும், அப்போ இங்கே x equal to h plus a. ஏன்னா ஹெச்சை மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ -a தான் h minus a வரும். இங்கே ஆக்சிஸ் அதே தான், y is equal to 0 தான், இங்கே y is equal to k தான். அடுத்து lateral rectum அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் சைடு வரும், அப்போ x equal to -a, இங்கே x equal to h minus a. லென்த் ஆஃப் lateral rectum அதே தான், அப்போ 4a போட்டுட வேண்டியது. அடுத்தது ஓப்பன் அப்வர்ட். ஓப்பன் அப்வர்ட்னா ஃபார்முலா ஈக்குவேஷன் மாறும். x square is equal to 4a yன்னு வந்துடும். அப்போ x இருக்கிறதுல x minus h, y இருக்கிறதுல y minus k. அடுத்த ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 0, a, அப்போ இங்கே h, k plus a. இங்கே y is equal to -a, இங்கே y is equal to k minus a. இங்கே ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா வந்து y ஆக்சிஸ், அதனால் x equal to 0, இங்கே x equal to h. lateral rectum பார்த்தீங்கன்னா இங்கே y is equal to a, இங்கே y is equal to k plus a. length of lateral rectum அதே தான், 4a தான். அடுத்து ஓப்பன் டவுன்வர்ட். டவுன்வர்டுக்கு ஈக்குவேஷன் பாருங்கள், ஒரு சின்ன சேஞ்ச், சைன் மட்டும் தான் மாறும். அப்போ x square is equal to -4ay. அப்போ இங்கே ஈக்குவேஷன் x minus h the whole square -4a into y minus k. இங்கே ஃபோக்கஸ் வந்து s, 0, -a, அப்போ இங்கே h, k minus a. டைரக்ட்ரிக்ஸ் வந்து y is equal to +a, அப்போ இங்கே எழுதும்போது y is equal to k plus a. ஆக்சிஸ் ஆஃப் த பரவல y ஆக்சிஸ் தான், y ஆக்சிஸ் ஈக்குவேஷன் x equal to 0, இங்கே x equal to h.
இங்கே லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து y equal a, அப்போ இங்கே y equal minus a போடுவீங்க, அப்போ y equal k minus a. லாஸ்ட் ஒன் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a தான். எக்ஸாம்பிள் 5.14 பாருங்க. Find the length of lateral sectum of the parabola y square is equal to 4ax. y square equal to 4ax னா இந்த parabola open rightward னு தெரியும், நம்ம டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். அது நேரத்தில் டேப்லெட் காலத்தில் படிச்சிருக்கோம். length of lateral sectum open rightward y square equal to 4ax னா இதோடைய ஆன்சர் 4a அப்படின்னு படித்தோம் இல்லைன்னா. இப்போ அந்த ஆன்சர் 4a நீங்கள் டெரைவ் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு கொஸ்டின். பாருங்கள் சொல்யூஷன். Equation of the parabola is given that y square is equal to 4ax. Name it as 1. Let the length of the lateral sectum be 2y1. Lateral sector length நான் 2y1 அஸ்யூம் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஒரு டயக்ராம் போடுறேன். x axis y axis. இப்போ வெர்டெக்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்தால் வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினாக தான் இருக்க முடியும். அப்போது ஏங்கிற டிஸ்டன்ஸில் தான் ஃபோக்கஸ் இருக்கும், a, 0. இப்போ பேரபோலா ஓப்பன் ரைட்வேர்டுன்னு தெரியும், அதனால் நான் இதை பேரபோலா வரைஞ்சாச்சு. இந்த ஈக்குவேஷன் வந்து y square equal to 4ax. இப்போ வரையும் பாருங்கள், இதுதான் லேட்டரல் ரெக்டம். இந்த லென்த்து தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த லென்த்தை தான் நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எல் டேஷ் இதை எவ்வளோ அஸ்யூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் 2y1 அஸ்யூம் பண்ணியிருக்கோம். லெட் த லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் பி 2y1. அப்போ இந்த ஃபுல் லென்த் 2y1னா இந்த ஒரு போர்ஷன் வந்து எவ்வளோ வரும், y1 வரும். சரியா? அப்போது இந்த டிஸ்டன்ஸ் a, இது y1. அப்போ எல்லுங்கிற பாயிண்ட் என்னவாக இருக்கும்னா பாருங்க a, y1 இருக்கும். அப்போ a, y1ங்கிற பாயிண்ட் வழியே இந்த பேரபோலா பாஸ் பண்ணுது, அந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும். சரி, இப்போ இந்த எல் டேஷ்ங்கிறது தான் உங்களுக்கு என்னது, லேட்டஸ்ட் ரெக்டம். அது பாசஸ் த்ரூ த ஃபோக்கஸ் a, 0. therefore the parabola passes through a, y1. பார்த்தோம்ல, லேட்டஸ்ட் ரெக்டத்தோட பாதி y1 வச்சுருக்கோம், இது a. அப்போ இந்த பாயிண்ட் a, y1 உடைய பாயிண்ட் பாஸ் பண்ணோம். அப்போ a, y1ங்கிற பாயிண்ட்டை இந்த ஈக்குவேஷன் இந்த பேராபோலா 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். y இருக்கிற இடத்துல y1 ஸ்கொயர், 4a இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல a. அப்போ 4a இன்ட்டு a 4a ஸ்கொயர். அப்போது y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர். இது ரூட் எடுத்துட்டிங்கன்னா y1 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2a. லென்த்துங்கும் போது பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. அப்போன்னா ஒரு போர்ஷன் வந்து மைனஸ் 2a வரும், அடுத்த போர்ஷன் வந்து ப்ளஸ் 2a வரும். ஆனால் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 2a ப்ளஸ் 2a தான். அப்போ என் பாயிண்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். என் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் என்னென்னா a, 2a, அடுத்தது a, மைனஸ் 2a. இந்த பாயிண்ட் a, மைனஸ் 2a, இந்த பாயிண்ட் a, 2a. டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா இது 2a, இந்த போர்ஷன் 2a. அப்போ டோட்டல் வந்து length of lattice system equal 2a plus 2a 4a hence proved. இதான் வந்து ஆன்சர். அடுத்த எக்ஸாம்பிள் 5.16 பார்த்துருவோம். ஏன்னா பேரபோலா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கு வருவோம். எக்ஸாம்பிள் 5.16. Find the equation of the parabola with the focus minus root 2, 0 and directrix root 2. பாருங்க சொல்யூஷன். இப்போ இந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா தெரிஞ்சதை மட்டும் வரைகிறேன். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இதில் உங்களுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க. வெர்டெக்ஸ் வந்து இது வந்து ஃபோக்கஸ் மைனஸ் ரூட் 2, ரேடியஸ் ப்ளஸ் ரூட் 2 அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுக்கும் இடையில உள்ள பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் ஆரிஜின் தான் வரணும். சரியா? வெர்டெக்ஸ் ஆரிஜின். அடுத்தது ஃபோக்கஸை குறிக்கிறேன். -2 -root 2, 0 இது ஃபோக்கஸ். வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸை நோக்கி பேரபோலா வளையுமா, அது மாற்றி வளையுமா? பாருங்கள், டைரக்ட்ரிக்ஸும் குறிச்சிக்கிடுவோம். x = √2ன்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ x equal to a தான் ஃபார்முலா, x equal to root 2 அங்கே கொடுத்துருக்கறனால அதையும் எழுதிக்கிட்டேன். இப்போ எப்போவுமே பேரபோலா டைரக்ட்ரிக்ஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வளையும், அதே நேரத்தில் இல்லைன்னா ஃபோக்கஸை பார்த்து பெண்ட் ஆகும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தான் பெண்ட் ஆகிருக்கணும். அப்போ ஓப்பன் லெஃப்ட் வேர்டு தான் இல்லை, இந்த இன்ஃபர்மேஷன் படி இந்த பேரபோலா ஓப்பன் லெஃப்ட் வேர்டு பாருங்கள். அப்போ ஓப்பன் லெஃப்ட் வேர்டு, அதே நேரத்தில் டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் ரூட் 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபோக்கஸும் கொடுத்துருக்காங்க, -√2, 0ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து therefore the parabola open left வேர்டுங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியுது. அதில் ஆக்சிஸ் சிமெட்ரிக் ஆஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தான். வெக்டர்ஸ் h, k எவ்வளவு 0, 0. Then the equation of the required parabola is y square equal to -4x எழுதிடலாம். ஆனால் நான் வந்து அந்த h, kங்கிற கான்செப்ட் உள்ள கொண்டு வந்து காட்டணுங்கிறக்காக இப்படி எழுதியிருக்கேன். y - k the whole square equal to -4a into x - h. இப்போ கேயும் ஹெச்சும் 0 தான் உங்களுக்கு. அப்போ டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா y square is equal to -4√2x தான் இதோடைய ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா தான் கேட்டிருக்காங்க. இவ்வளோதான் ஆன்சர். Example 517. Find the equation of the parabola whose vertex is 5, -2 and focus 2, -2. பாருங்க, வெர்டெக்ஸ் 5, -2 கொடுத்துருக்கு, ஃபோக்கஸ் 2, -2 கொடுத்துருக்கு. அப்போ வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸை பார்த்து வளையும் அப்படி தானே. அதனால முதல்ல கிராஃப் வரைஞ்சிக்கிடுவோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சொல்யூஷன் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போது முதல்ல வெர்டெக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5, -2 கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபோக்கஸையும் குறிச்சிக்கிடுவோம். ஃபோக்கஸ் வந்து எஸ் 2, -2. வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸை பார்த்தா வளையும். அப்போ இதுவும் ஓப்பன் லெஃப்ட் வேர்டு தான். அதில் ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா வரைஞ்சிட்டேன். வெர்டெக்ஸையும் ஃபோக்கஸ் வழியாக தான் ஆக்சிஸ் போகும். அதான் சிமெட்ரிக்காக இருக்கும், சிமெட்ரிக்காக கட் பண்ணும். அப்போது ஓப்பன் லெஃப்ட் வேர்டு தான். பாருங்கள், ஃபோக்கஸுக்கும் வெர்டெக்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் ஏன்னு சொல்லுவோம். அப்போ இது 5, எக்ஸை மட்டும் பாருங்கள், x 5, இது x 2. அப்போ 5 - 2 எவ்வளவு 3 தான் உங்களுக்கு ஏ. சொல்யூஷன் given that the vertex h, k is equal to 5, -2 and the focus focus வந்து 2, -2. therefore the focal distance as கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5 - 2 இந்த டிஸ்டன்ஸ் இதை மைனஸ் பண்ணிடுங்க. focal distance vs is equal to 5 - 2 which is equal to 3. from the information this parabola is open leftward and the axis of the parabola is parallel to x-axis. இதுவும் நமக்கு தெரியும். ஏன்னா இது வந்து வெர்டெக்ஸும் தெரியுது, ஃபோக்கஸும் தெரியுது. ரெண்டையும் அது வழியே தான் பாஸ் பண்ணுற மாதிரி தான் ஆக்சிஸ் இருக்கும். அது கண்டிப்பாக x-axisக்கு பேரலாக தான் இருக்க முடியும். therefore the required equation of the parabola is என்ன பார்த்துருக்கோம், ஓப்பன் லெஃப்ட்வர்ட்னா y - k the whole square equal to -4a into x - h. இப்போ கேக்கு நீங்கள் எவ்வளோ போடுவீங்க, -2 போடுவீங்க, ஹச்சுக்கு 5 போடுங்க. அப்போது y + 2 whole square equal to -4 into 3 into x - 5. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. y square + 4y + 4 இங்கே 12 into x - 12x, 12 into 5 60. இப்போ எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடுங்க. y square + 4y + 12x - 56 equal to 0. இதுதான் required equation. Example 518. Find the equation of the parabola with vertex -1, -2. Axis is parallel to y-axis and passing through 3, 6. Solution இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நான் கிராஃப் வரைகிறேன் பாருங்கள். வெர்டெக்ஸ் வந்து -1, -2 இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. பாசஸ் த்ரூ 3, 6 ரெண்டும் பாசிட்டிவ், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வழியாக பாஸ் ஆகுது. அப்போ வெர்டெக்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா அந்த கிராஃப் எப்படி இருக்கும் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போது முதல்ல வெர்டெக்ஸ் குறிச்சிக்கிடுவோம். வெர்டெக்ஸ் வந்து தேர்ட் குவாட்ரண்ட் -1, -2. அடுத்து பாசஸ் த்ரூ 1 point P 3, 6. இப்போ பாருங்கள், அதே நேரத்தில்
ஆக்சிஸ் வந்து parallel to y axisன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் வந்து parallel to y axis. அப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ இது ஓப்பன் அப்வேர்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. பாருங்கள், ஓப்பன் அப்வேர்ட் ப்ராசஸ் 3,6னா. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நீங்கள் இது ஈக்குவேஷன் எப்படி எழுதிடலாம்னா x minus h the whole square equal to 4a into y minus kன்னு எழுதிடலாம். ஆரம்பிச்சிடலாம். given that the vertex h, k is equal to -1, -2 and axis is parallel to y axis, then the equation of the required parabola is x minus h the whole square equal to 4a into y minus k. அப்போ ஹச்சுக்கு பதிலாக நீங்கள் -1 போடுங்க. அப்போ -1 + 1, இது -2 + 2 வரும். x plus 1 whole square is equal to 4a into y plus 2. இதுதான் நீங்கள் 1 சொல்லணும். இதுதான் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. அதனால a தெரியலை. இந்த a கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க இந்த பேரபோலா பாசஸ் த்ரூ என்ன சொல்லியிருக்காங்க, 3,6. அப்போ x இருக்க இடத்துல 3யும் y இருக்க இடத்துல 6ம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு a கிடச்சிரும் பாருங்க. அப்போ 3 + 1 whole square is equal to 4a into yக்கு பதிலாக 6 + 2. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 16 4 square 16 is equal to 8 4s are 32a. இதை கட் கொடுத்தா a is equal to 1/2. ஏயோட வேல்யூ கிடைச்சாச்சு. இதை கொண்டு போய் அப்படியே அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 implies x plus 1 whole square is equal to 4 into 1/2 y plus 2. 2க்கும் 4க்கும் கட் கொடுத்துருங்க, 2 வரும். 2 வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் 2 into y plus 2. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், x square plus 2x plus 1, இது 2y plus 4. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா x square plus 2x minus 2y minus 3 equal to 0 கிடைக்கும். இதான் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. Example 5.19. Find the vertex, focus, directrix and length of the lattice rectum of the parabola x square minus 4x minus 5y minus 1 equal to 0. இவ்வளோ நேரம் கொஸ்டினில் வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், இது டைரக்ட்ரிக்ஸ் எதாவது கொடுப்பாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா கேட்பாங்க. இப்போ அவங்ககிட்ட ஈக்குவேஷனை கொடுத்துருக்குறாங்க, வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ் இதுகள்லாம் கேட்குறாங்க. பாருங்கள், given that the equation of the parabola is x square minus 4x minus 5y minus 1 equal to 0. இதை முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ கன்வெர்ட் பண்ணால் என்ன செய்யுங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் எக்ஸ் டேமர் லெஃப்ட் சைடு வைங்க, ஒய் ஸ்கொயர் இருந்தால் ஒய் டேமர் லெஃப்ட் சைடு வைக்கணும், மற்ற எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போயிடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இப்போ 4x லெஃப்ட் சைடு வச்சுக்கிடுவோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x இங்கே வச்சுக்கிடுவோம், 5y அங்கே போகுது, 1 அங்கே போகும்போது ரெண்டும் ப்ளஸ் ஆயிரும். இப்போது இந்த டேமை கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தடில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்கொயராக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் ஆட் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னது -4. -4 2 டிவைட் பண்ண -2. -2 ஸ்கொயர் பண்ண 4. அப்போது இதில் ஒரு 4 ஆட் பண்ணணும், ஒரு 4 மைனஸ் பண்ணணும். அதனால தான் ஆட் அண்ட் சப் 2 ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். இந்த 2 எப்படி கிடைக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் minus 4x இருக்கட்டும், ஒரு 2 ஸ்கொயர் ஆட் பண்ணுறேன், வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாதுங்கிறதுல 2 ஸ்கொயரை மைனஸும் பண்ணிடுறேன். இப்போ 5y plus 1 அப்படி இருக்கட்டும். இப்போது இந்த 2 ஸ்கொயர் வந்து -2 ஸ்கொயர், அப்போ -4 அங்கே போனால் +4, 1 + 4 வந்து 5. இப்போ இதெல்லாம் ஸ்கொயராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது x - 2 ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாம். இங்கே 5 காமன் எடுத்தால் y plus 1. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை பாருங்கள், x square is equal to 4a into y plus 1ங்கிற கான்செப்டில் இருக்குது. x square is equal to 4ay கான்செப்டில் இருக்குது. அப்போது திஸ் பேரபோலா இஸ் ஓப்பன் அப்வேர்டு. அந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும். இந்த லைன் எழுதினா தான் இதுக்கு தனியாக ஒரு மார்க் உண்டு. அப்போ x square is equal to 4ay அந்த கான்செப்டில் இருக்கிறதுனால ஓப்பன் அப்வேர்டு. அப்போ இதில் நீங்கள் வெர்டெக்ஸை ஈக்குவேட் பண்ணிடலாம் பாருங்கள். h, k, h வந்து என்ன இருக்கும் பாருங்கள், இது எக்ஸோட வேல்யூ, h வந்து 2 இருக்கும். இதோட கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் திஸ் ஈக்குவேஷன் வித் x minus h the whole square equal to 4a into y minus k. அப்போ வெர்டெக்ஸ் வந்து என்ன கிடைக்குது பாருங்கள், 2, -1. இதில் வந்து -2 + 2, இது -1 வந்து -1 கிடைக்கும். அதே இடத்துல 4a வந்து 5க்கு ஈக்குவல். அப்போ a equal to 5/4. இந்த 4aயும் 5யும் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன்.
a equal to 5/4 கிடைக்குது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஃபோக்கஸ்க்கு ஃபார்முலா தெரியும். ஃபோக்கஸ் ஃபார்முலா ஓப்பன் அப்வர்ட்னா ஃபார்முலா என்னது? ஃபோக்கஸ் இஸ் h, k plus a ஆர் h, a plus kன்னு சொல்லியிருக்கேன். அப்போ h வந்து நமக்கு என்ன பாருங்க, h வந்து 2ன்னு வந்திருக்கு. அப்போ 2 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. a plus k, a வந்து 5/4, k வந்து -1, அப்போ -1. இது சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா 2, 1/4 வரும். எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணிடுங்க, 1/4. இதுதான் உங்களுக்கு ஃபோக்கஸ். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நீங்கள் கிராஃபும் வரைஞ்சி காட்டிடணும். அப்போ கிராஃப் வரைகிறேன், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னதுலாம்? வெர்டெக்ஸ் கிடைச்சிருக்கு 2, -1, அதை குறிச்சிக்கிடுவோம். அடுத்த ஃபோக்கஸ் இருக்குது, ஃபோக்கஸையும் குறிச்சிக்கிடுவோம், 2, 1/4. அப்போ ஃபோக்கஸை பார்த்தா கிராஃப் வளையும், அதனால் அந்த கிராஃபும் வரைஞ்சாச்சு. இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்முலா வந்து y = k - a நமக்கு தெரியும். கேயோட வேல்யூ -1, ஏக்கு வந்து 5/4. அப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா எல்சிஎம் வந்து 1 × 4 -4 -5 -9/4 வரும். இதை 4 கொண்டு இங்கே மட்டும் விடுங்க, 4y, 9 கொண்டு வந்தால் 4y + 9 = 0 தான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். லென்த் ஆஃப் லேட்டரல் செக்டம் ஃபார்முலா 4aன்னு தெரியும். என்ன கேட்டிருக்காங்க? லென்த் ஆஃப் லேட்டரல் செக்டம் 4a. அப்போ 4 × ஏக்கு வந்து 5/4, கட் கொடுத்தா 5 யூனிட்ஸ். பாருங்கள், இதில் என்னெல்லாம் கேட்டிருந்து? வெர்டெக்ஸ் கேட்டிருந்து கண்டுபிடிச்சிட்டோம், 2, -1. ஃபோக்கஸ் கேட்டிருந்து கண்டுபிடிச்சிட்டோம், 2, 1/4. டைரக்ட்ரிக்ஸ் கேட்டிருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4y + 9. அண்ட் லென்த் ஆஃப் லேட்டரல் செக்டம் கேட்டிருக்கு. லென்த் ஆஃப் லேட்டரல் செக்டம் 5 யூனிட்ஸ். எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல கொஸ்டின் நம்பர் 1 பார்ப்போம். பாருங்கள், find the equation of the parabola in each of the following cases given below. First subdivision, focus 4, 0 and directrix x is equal to -4. இதை முதல்ல கிராஃபில் பிளாட் பண்ணி பார்ப்போம். சொல்யூஷன், focus 4, 0 and directrix x is equal to -4. பாருங்கள், x axis, y axis. இப்போது அவங்க கொடுத்துருக்கப்படி பார்த்தா ஃபோக்கஸ் 4, 0 டைரக்ட்ரிக்ஸ் x = -4ன்னு சொன்னால் x = -4ங்கிறது இங்கே இருக்கணும் இல்லைன்னா x 4, 0ங்கிறது இங்கே இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் தான் உங்களுக்கு வெர்டெக்ஸ். முதல்ல நான் குறிச்சிக்கிறேன் s 4, 0. அதுக்கப்புறம் டைரக்ட்ரிக்ஸ் குறிச்சிக்கிறேன். x = -4ங்கிறது அதே டிஸ்டன்ஸு ஆரிஜின்லேருந்து லெஃப்டில் 4 யூனிட்ஸ் தள்ளி இருக்கும். டைரக்ட்ரிக்ஸ் குறிச்சாச்சு, ஃபோக்கஸ் குறிச்சாச்சு. அப்போ ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் தான் உங்களுக்கு வெர்டெக்ஸ். அந்த வெர்டெக்ஸ் வெளியே தான் பேரபோலா போகும். ஃபோக்கஸை பார்த்து தான் வளையும். அதனால் இந்த பேரபோலா ஓப்பன் ரைட்வேர்ட். இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து இந்த பேரபோலா ஓப்பன் ரைட்வேர்ட் தருது. வெர்டெக்ஸை குறிச்சிக்கிடுவோம். சரி, இப்போ வெர்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ஆரிஜினாக இருக்குது, ஓப்பன் ரைட்வேர்ட் அப்படின்னு சொன்னால் இதோட ஈக்குவேஷன் என்ன? நம்ம டேப்லெட் காலத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த டேப்லெட் காலத்துக்கு வாங்க. ஓப்பன் ரைட்வேர்டு, அது நெட்டில் ஆரிஜின், வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினாக இருந்தால் y² = 4ax தான் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. அப்போ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போகிறேன். இதில் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள். y² = 4axனால் a வேணும். ஏங்கிற என்னது? விக்கும் எஸ்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் a. அப்போ ஏங்கிறத சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்கள், ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் திஸ் பேரபோலா ஓப்பன் ரைட்வேர்ட் டைப். It is of the form y² = 4ax. ஈக்குவேஷன் ஃபார்முலா பார்த்தோம்னா இந்த a = 4 போடணும். ஏன்னா இந்த வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 4. அப்போ 4 4s are 16. பாருங்கள், இட்ஸ் ஈக்குவேஷன் y² = 4 × 4x. therefore y² = 16x தான் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் find the equation of the parabola which passes through 2, -3 and symmetric about y axis. அப்போ passes through 2, -3 symmetric about y axis னா இந்த கொஸ்டினுக்கு எப்படி வரையுது பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன், passes through 2, -3 and symmetric about y axis. சொல்யூஷன், முதல்ல x axis குறிச்சிக்கிடுவோம், y axis குறிச்சாச்சு. இப்போது பாசஸ் த்ரூ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு, அது இருக்கட்டும். சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னால் இந்த பேரபோலா எப்படிலாம் இருக்கலாம்? ஓப்பன் டவுன்வேர்டாக இருக்கலாம், ஓப்பன் அப்வேர்டாகவும் இருக்கலாம்.
ஓப்பன் அப்வர்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பேரபோலா வந்து இந்த 2, பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா 2, எந்த குவாட்ரண்ட்? 4th குவாட்ரண்ட். 2, வந்து எக்ஸுக்கு பாசிட்டிவ், ஒய்க்கு நெகட்டிவ், 4th குவாட்ரண்ட். இந்த பாயிண்ட் வழியே பாஸ் பண்ணுதுன்னா அப்போ கண்டிப்பாக வெர்டெக்ஸ் இங்கே இருக்குது. அப்போ ஓப்பன் டவுன்வேர்டுனா எடுக்க முடியும். இதை வந்து ஓப்பன் அப்வேர்டுனா எடுக்க முடியாது. அப்போ ஓப்பன் டவுன்வேர்டு வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் அப்படி இருந்ததுன்னா ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? நம்ம அங்கே கொடுத்த ஃபார்முலா பாருங்கள். ஓப்பன் டவுன்வேர்டு வெர்டெக்ஸ். அப்போ டவுன்வேர்டு என்ன இருக்குது? x² = -4ay. வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினாக இருந்தால் அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். x² = -4ay தான் ஈக்குவேஷன். சரி, ஓப்பன் டவுன்வேர்டுங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போ இதோட ஈக்குவேஷனும் நம்ம எழுதியாச்சு. இதில் உங்களுக்கு ஏயோட வேல்யூ வேணும். ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எதுவும் ஃபோக்கஸோ எதுவுமே கொடுக்கல. ஆனால் பாசஸ் த்ரூ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த பாயிண்ட்டை கொண்டு எக்ஸுக்கு 2ம் ஒய்க்கு -3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், ஏ கிடச்சிடும். அப்போ எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா 2² = -4 × a × ஒய்க்கு பதிலாக -3. இது சொன்னீங்கன்னா +12a வரும், இங்கே 4 வரும். இதை கட் கொடுக்க போகிறேன். அப்போ இதை கட் கொடுத்தா என்ன கிடைக்கும் பாருங்கள். அப்போது 4 3s are 12 கொண்டு இங்கே டிவைட் பண்ணியாச்சு. கட் கொடுத்தா 1/3 வருது. இந்த 1/3 கொண்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. அப்போ 1 implies x² = -4 × a க்கு பதிலாக 1/3 × y. இந்த 3ஐ கொண்டு கிராஸ் பண்ணல அப்படின்னா 3x² = -4y எழுதினா இதான் ரெக்கார்டு ஈக்குவேஷன். அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்கு? வெர்டெக்ஸ் 1, -2ம் ஃபோக்கஸ் 4, -2ம் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சப்டிவிஷன் வெர்டெக்ஸ் 1, -2 and focus 4, -2. சொல்யூஷன் முதல்ல இதை கிராஃபில் பிளாட் பண்ணிக்கிடுவோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். முதல்ல வெர்டெக்ஸ் வந்து 1, -2. 1, -2 இந்த குவாட்ரண்ட் 4th குவாட்ரண்ட். எக்ஸுக்கு 1ம் ஒய்க்கு -2 கொஞ்சம் இங்கே தள்ளி இங்கே இருக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு வெர்டெக்ஸ் 1, -2 வெர்டெக்ஸ் வச்சுக்காச்சு. அடுத்தது ரெண்டாவது ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு? 4, -2. எக்ஸ் ஆக்சிஸில் இது 1ன்னு சொல்லியிருக்கோம். 2 3 4. அப்போ 4, -2 இங்கே இருக்கலாம். அப்போது இதை வந்து நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கிடுவோம். இப்போது வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸை பார்த்து தான் வளையும் இந்த பேரபோலா. அப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி வரும்னா ஓப்பன் ரைட்வேர்டு தான் வரும். ஆனால் வெர்டெக்ஸ் மாறிட்டு. வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் இல்லை. வெர்டெக்ஸ் ஆரிஜின் இல்லைனாலே உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். நம்ம அதுக்கு முன்னால் ஏ கண்டுபிடிச்சிக்கிடுவோம். ஏன்னா ஏ கண்டுபிடிச்சது சசி கண்டுபிடிக்கணும். என்ன வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ஏ. அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா a = 4 - 1 = 3. ஏ கிடச்சிட்டா. அப்போ பாருங்கள் ஓப்பன் ரைட்வேர்டு வெர்டெக்ஸ் h, அப்போ ஈக்குவேஷன் பேரபோலா என்ன? ஓப்பன் ரைட்வேர்டு வெர்டெக்ஸ் வந்து h, ஈக்குவேஷன் என்ன இருக்குது? y - k² = 4a × x - h. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது பாருங்கள், இட்ஸ் ஓப்பன் ரைட்வேர்ட் டைப். This equation is of the form y - k² = 4a × x - h. இப்போ இதில் நம்ம ஏக்கு வேல்யூ எவ்வளோ போடணும்? 3 போடணும். அதே நேரத்தில் h, kக்கு வேலை 1, -2 போடணும். அப்போது இது -2 வந்து கேக்கு வேலை, ஹச்சுக்கு வேலை 1, அப்போ -1, ஏக்கு வேலை 3. இது சிம்பிளை பண்ணிங்கன்னா y + 3² = 4 3s are 12 × x - 1. இதான் ரெக்கார்டு ஈக்குவேஷன் தான் பேரபோலா. இதில் இன்னொன்று கண்டுபிடிச்சிரு. ஏ கண்டுபிடிக்கிறதையும் எழுதி வச்சுக்கிறேன். a = distance between the vertex and the focus which is equal to 3. Fourth subdivision பார்த்தீங்கன்னா end points of the lateral septum are 4, -8 and 4, 8. Solution. இப்போ end points of lateral septumனா length of lateral septum கண்டுபிடிச்சிடலாம். lateral septumக்கு நம்ம ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோம். length of lateral septum எல்லாமே 4a தான் நாங்கள் எழுதியிருக்கேன், 4a. அப்போ இதை நான் அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தால் பாருங்கள் 4a. அப்போ 4a = இந்த -8லேருந்து 8க்குள்ளே டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 வரும். அப்போ லென்த் ஆஃப் lateral septum = 8 - -8. லென்த் ஆஃப் lateral septum 4a. அப்போ 4a = 16 போட்டுருங்க. a = உங்களுக்கு 4 கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நான் கிராஃப் வரைஞ்சி பார்க்குறேன் பாருங்கள். அப்போ முதல்ல பாயிண்ட் வந்து 4, 4 சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம், குறித்து பார்த்துக்கிட்டோம். இது 4, 8. இது லேட்டர் செட்டத்தில் ஒரு பாயிண்ட். அடுத்து இன்னொரு எண்ட் பாயிண்ட் வந்து 4, -8. இது L' வச்சுக்குவோம். இந்த லென்த்து தான் வந்து உங்களுக்கு 16ன்னு சொல்லி கண்டுபிடிச்சி இங்கே எழுதி வச்சுருக்கோம். சரி, இப்போ இது ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் தான் உங்களுக்கு என்னது? ஃபோக்கஸ். அப்போ ஃபோக்கஸ் வந்து 4, 0 தான் இருக்க முடியும். சரிங்களா? அப்போ 4, 0 அப்படின்னு சொல்லும்போது
நம்ம வெர்டெக்ஸை வந்து என்ன வச்சுக்கலாம் பாருங்கள், ஆரிஜினில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 4 டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு 4 யூனிட்ஸ். இப்போ ஓப்பன் ரைட் வேர்டு வெர்டெக்ஸ் தான். அப்போ இந்த ஈக்குவேஷன் தெரியும் பாருங்கள், திஸ் இஸ் ஆஃப் த டைப் ஓப்பன் ரைட் வேர்டு. த மிட் பாயிண்ட் ஆஃப் எல்ஆர் எல் டேஷ் இஸ் த ஃபோக்கஸ் வந்து 4,0. அப்போ ஈக்குவேஷன் இஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ஃபார்முலா போட்டிங்கன்னா அதில் ஏக்கு பதிலாக 4 போடணும். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 16x தான் உங்களுக்கு ஆன்சர். எக்ஸசைஸ் நம்பர் 5.2 கொஸ்டின் நம்பர் 4 பார்ப்போம். ஃபைண்ட் த வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், length of lateral rectum of the following. Subdivision 1, y square equal to 16x. Solution 1, y square equal to 16x. இதை பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், லென்த் ஆஃப் லேட்டரல் ரெக்டம் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பேரபோலா ஓப்பன் லெஃப்ட் வேர்டா ரைட் வேர்டா அப் வேர்டா டவுன் வேர்டாங்கிறது தெரியணும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த டேபிளை காலத்துக்கு போயிடுங்க. என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்குது. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். அப்போ இந்த 2 டைப்பில் இருக்கான்னு பாருங்கள். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x. அப்போ இது எந்த டைப் அப்படின்னு சொன்னால் ஓப்பன் ரைட் வேர்டு. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. அப்போ இந்த கான்செப்டில் இருக்கிறதுனால நான் வந்து ஓப்பன் ரைட் வேர்டுன்னு எழுதுவேன். this is of the form y square equal to 4ax open right word. அதே நேரத்தில் இந்த 4a இருக்கிற இடத்துல உங்களுக்கு 16 இருக்குது. அப்போ 4a equal to 16 எழுதுனீங்கன்னா a equal to 4 ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுட்டு ஏங்கிறது தான் உங்களுக்கு வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸுக்குள்ள டிஸ்டன்ஸ். அப்போ y square equal to 16x அப்படின்னு வந்ததுனாலே இது வந்து வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின்னு தெரியும். அப்போ அந்த வெர்டெக்ஸ் எழுத போகிறேன். முதல்ல x ஆக்சிஸ் y ஆக்சிஸ், அப்புறகு பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்டுங்கிறது தெரிஞ்சுது. வெர்டெக்ஸ் ஆரிஜின் வழியே தான் போகும். அதனால நான் என்ன பண்ணுறேன், முதல்ல குறிச்சிக்கிறேன் வெர்டெக்ஸ் 0,0 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்து அதை கண்டுபிடிச்சாச்சு, வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது என்னது வேணும், ஃபோக்கஸ் வேணும். ஃபோக்கஸுக்கு ஃபார்முலா என்ன, a,0 இதுதான் ஃபோக்கஸோட ஃபார்முலா. அப்போ ஏ வந்து உங்களுக்கு 4, அப்போ 4,0ன்னு சொல்லிடுவீங்க. அப்போ இங்கே குறிச்சிங்கன்னா 4ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கும், 4,0. சரி, அதுக்கு பிறகு ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வேணும். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்முலா x is equal to -a இந்த பக்கம் வரும் இதுனா. அப்போ x is equal to -aன்னு சொல்லும்போது a equal to 4, அப்போ x equal to -4 தான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அப்போது இது ஆரிஜின்லேருந்து 4 யூனிட்ஸ் லெஃப்ட் சைடில் வருது. x equal to -4 இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். அடுத்து லென்த் ஆஃப் லேட்டரல் ரெக்டம். லேட்டரல் ரெக்டம் லென்த் வந்து ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 4aன்னு தெரியும். அப்போ 4a 4 × 4 16. அப்போ லேட்டரல் ரெக்டங்கிறது ஃபோக்கஸில் ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலர், அதுதான் லேட்டரல் ரெக்டம். இதனுடைய லென்த்து 16 யூனிட்ஸ். இவ்வளோதான். அப்போ ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் முடிஞ்சுது. செகண்ட் பாருங்கள், x² is equal to 24y. அப்போ இது எந்த டைப்னு பார்க்கணும். x² is equal to 24y அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இதுவும் y² - 4ax தான். அடுத்தது அப்னு பாருங்கள், x² is equal to 4ay, அது வந்து ஓப்பன் அப்வேர்டு. அதே நேரத்தில் வெர்டெக்ஸ் வந்து 0,0 தான் இருக்கும். அப்போ ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் x² is equal to 4ay கான்செப்டில் இருக்குது. அதனால் இது ஓப்பன் அப்வேர்டு. இதில் 4a equal to 24, அப்போ a equal to உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும். இப்போ கிராஃப் வரைஞ்சி பார்ப்போம். x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் ஓப்பன் அப்வேர்டுன்னு சொன்னோம். வெர்டெக்ஸ் வந்து 0,0ங்கிறதான் பார்த்தோம். x² is equal to 24y லைன் எழுதியாச்சு. இப்போ முதல்ல இந்த வெர்டெக்ஸ் ஆரிஜின் 0,0, அப்போ வெர்டெக்ஸை குறிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டுபிடிச்சிட்டோம், வெர்டெக்ஸ் கேட்டிருக்கு, வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஃபோக்கஸ் வேணும். ஃபோக்கஸ்க்கு வந்து 0,a ஓப்பன் அப்வேர்ட்னா ஃபார்முலா 0,a. அப்போ 0,6ன்னு போடணும். 0,6னா எக்ஸில் 0 ஒயில் 6னா இங்கே இருக்கும். எஸ் 0,6. சரி, அடுத்தது மூணாவது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் கேட்டிருக்கு.
இந்த ஈக்குவேஷன் டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஃபோக்கஸ் இங்கே இருந்தால் டவுனில் இருக்கும் அப்படிதானே. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏனா ஒய் ஈக்குவல் டு -6. அப்போ அதையும் கிராஃபில் வரைஞ்சிருவோம். இது ஒய் இஸ் ஈக்குவல் டு -6 டைரக்ட்ரிக்ஸ். அடுத்து என்ன கேட்டிருக்கு, லென்த் ஆஃப் லேட்டரல் செக்டம் கேட்டிருக்கு. லேட்டரல் செக்டம்னா என்னென்னு பார்த்தோம், ஃபோக்கஸில் வரைகிற ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க லைன். அப்போது 4a 4 into 6 6 4s are 24. செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சது. லென்த் ஆஃப் லேட்டரல் செக்டம் 24. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்கு, y square is equal to -8x. சொல்யூஷன் y square equal to minus அப்படின்னா இது எந்த டைப் அப்படின்னு பாருங்கள். y square is equal to நெகட்டிவ் வரும். y square is equal to -4ax இந்த கான்செப்ட் வருதா. அப்போ ஓப்பன் லெஃப்ட் வேர்டுங்கிற கான்செப்ட்டுக்கு வாங்க. அப்போது this is of the form y square is equal to -4ax ஓப்பன் லெஃப்ட் வேர்டு. அப்போ இதில் உங்களுக்கு 8 இருக்க இடத்துல 4a இருக்க இடத்துல 8 இருக்குது. அப்போ 4a = 8 மைனஸையும் எக்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். 4a = 8. அப்போது a = 2. கிராஃப் வரைஞ்சிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் தான், ஓப்பன் லெஃப்ட் வேர்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஓப்பன் லெஃப்ட் வேர்டுன்னு சொன்னால் பாருங்கள், ஃபோக்கஸ் குறிச்சிக்கலாம். ஃபோக்கஸோட பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் -a,0 லெஃப்ட் வேர்டுன்னா -a,0. அப்போ -2,0ன்னு எழுதணும். ஃபோக்கஸ் குறிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈக்குவேஷனல் டைரக்ட்ரிக்ஸ் ஃபோக்கஸ் லெஃப்டில் இருந்தால் டைரக்ட்ரிக்ஸ் ரைட்டில் இருக்கும். அப்போ x = a தான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அப்போ x = 2. அதுக்கப்புறம் ஓப்பன் லெஃப்ட் வேர்டு கிராஃப் வரைஞ்சிட்டோம். இதோட ஈக்குவேஷன் வந்து y square = -8x. இப்போ என்னெல்லாம் கேட்டிருக்கோ வரிசையாக ஒன்று எழுதிடுறோம். ஃபஸ்ட் வெர்டெக்ஸ் பாருங்கள், வெர்டெக்ஸ் வந்து உங்களுக்கு என்னது 0,0. அடுத்த ஃபோக்கஸ்ன்னு சொன்னால் -a,0ன்னு பார்த்தோம். a வந்து 2, அப்போ -2,0. அடுத்து என்னது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இஸ் x = aன்னு பார்த்தோம். அதுதான் x = a. அப்போ x = 2. அடுத்து லென்த் ஆஃப் லேட்டரல் செக்டம், இந்த லேட்டரல் செக்டம் லென்த்து 4a 4 × 2 = 8. அவ்வளோதான். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன், x² - 2x + 8y + 17 = 0. என்ன கண்டுபிடிக்கணும், வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் லேட்டரல் செக்டம் கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் ஒன், x² - 2x + 8y + 17 = 0. அப்போ இதில் x² - 2x லெஃப்ட் சைடு வச்சுருவோம். அந்த x² x டேம் வைக்கணும், y² y டேம் வைக்கணும். மற்ற எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ x² - 2x லெஃப்ட்டில் இருக்குது, 8yயும் 17 ரைட் சைடு கொண்டு போயாச்சு. இப்போ இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல 2, இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும். அப்போ 1² ஆட் பண்ணணும், 1² சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்படின்னா கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தடில் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ ஆட் அண்ட் சப் 1². அப்போ லெஃப்ட் சைடில் 1² ஆட் பண்ணுறேன், 1² மைனஸ் பண்ணுறேன். மீதி இருக்கிற டைமில் ரைட் சைடில் அப்படி இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த -1², இந்த -1 அங்கே போனால் +1. அப்போது 8x² - 2x + 1 அப்படி இருக்கட்டும். இது -8y -17 + 1, இது வந்து +16 வரும், -16 வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் x - 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். இதில் 8 காமன் எடுங்க, -8 காமன் எடுத்தால் y + 2 வரும். ஏன்னா 16ல் 8 எடுத்தால் 2 வரும். அப்போது இது என்ன டைப்பில் இருக்குது பாருங்கள். இது என்ன டைப் அப்படின்னு சொன்னால் x² = அந்த கான்செப்டில் இருக்குது பாருங்கள். x² = நெகட்டிவ் மைனஸ் வருது. அப்போது இது பாருங்கள், x² = -4ay வருது. x - h ஹோல் ஸ்கொயர் = -4ay - k. அப்போ வெர்டெக்ஸ் வந்து h, k இருக்கும்போது ஈக்குவேஷன் இப்படி வரும். வெர்டெக்ஸ் 0,0 இருந்தால் x² = -4ay. அப்போ வெர்டெக்ஸ் h, k இருக்குது, அதான் இந்த டைப்பில் வருது. அப்போ பாருங்கள், அப்போ இதில் வந்து நீங்கள் வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சலாம். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஓப்பன் டவுன்வேர்டு. இதை எது கூட கம்பேர் பண்ணணும், இப்போ நம்ம பார்த்த அந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுவோம். எது ஓப்பன் டவுன்வேர்டுக்கு ஈக்குவேஷன் x - h ஹோல் ஸ்கொயர் -4a × y - k இதுக்கு கம்பேர் பண்ணும்போது கம்பேர் வித் த
general equation h is equal to 1, y is equal to minus 2. அதாவது y equal to minus 2. அப்போ h, k is equal to என்னன்னா 1, minus 2. அப்போ உங்களுக்கு வெர்டெக்ஸ் கிடைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டு. அப்போ இதுலேருந்து ஏ கண்டுபிடிச்சிடலாம். 4a இருக்கிற இடத்துல 8 இருக்குது. 4a இருக்கிற இடத்துல 8 இருக்குது. அப்போ 4a equal to 8 implies a is equal to 2. அப்போ ஏயும் கிடச்சிட்டு. இப்போ கிராஃப் வரைஞ்சி பார்த்துக்கிடுவோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ முதல்ல வேண்டியது என்னது? வெர்டெக்ஸ் வேணும். வெர்டெக்ஸ் இருந்தால் தான் கிராஃப் வரைய முடியும். இது ஓப்பன் டவுன்வேர்டு, வெர்டெக்ஸ்லேருந்து டவுனில் போகும்னு சொல்லியிருக்கோம். சரிதானே? அப்போது இதுக்கு பாருங்கள், ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சிக்கிடுவோம். ஃபோக்கஸுக்கு ஃபார்முலா என்ன? இங்கே பிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஃபோக்கஸுக்கு இதாக இருக்குது, எஸ் ஆஃப் ஹச் கமா கே மைனஸ் ஏ. இங்கே வந்து 0, மைனஸ் ஏ, எஸ் ஹச் கமா கே மைனஸ் ஏ. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? எஸ்ஸுக்கு வந்து 1, minus 4 கிடைக்குது. சரியா? 1, minus 4. அப்போது இருந்து நம்ம ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா வரைஞ்சாச்சு. ஓப்பன் டவுன்வேர்டு தான் நம்ம அங்கே குறிச்சிட்டோம். அப்போது மீதி இருக்கிற வேல்யூலாம் எழுத போகிறேன். x minus 1 the whole square equal to minus 8 into y plus 2. அப்போ டைரக்டரியோட ஈக்குவேஷன் y is equal to a plus k. a plus k, a வந்து 2, k வந்து minus 2. அப்போ சிம்பிளை பண்ணால் 0 வந்துடும். y equal to 0, அது x ஆக்சிஸ் தான். அதனால் அதிலே வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் நேராக எழுதிடலாம். ஃபோக்கஸ் ஃபார்முலா எஸ் ஆஃப் ஹச் கமா கே மைனஸ் ஏன்னு பார்த்தோம். எஸ் ஆஃப் ஹச் கமா கே மைனஸ் ஏன்னு இருக்குது. இதை தான் அங்கே எழுதியிருக்கேன். அதை வந்து ஹச் ப்ளஸ் 0ன்னு எழுதியிருக்கேன். அதாவது எக்ஸ் கோஆர்டினேட்டோட ஹச்சையும் ஒய் கோஆர்டினேட்டோட கேயும் ஆட் பண்ணணும். அப்போது எஸ் வந்து என்னென்னா, ஹச் வந்து 1, 1 + 0, -2, -2. அப்போது 1, minus 4 தான் எஸ் ஃபோக்கஸ். இந்த ஈக்குவேஷனோட டைரக்ட்ரிக்ஸ் பார்க்கும்போது a plus k இதுதான் ஃபார்முலா. a plus k or k plus a. அப்போ ஈக்குவல் டு -2 + 2. அப்போ y equal to 0 தான் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். அது லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம். லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம் பார்க்கும்போது 4a, ஏவோட வேல்யூ 2. அப்போ 4 2s are 8. இவ்வளோ தான் ஆன்சர். அடுத்து 5th subdivision. y square minus 4y minus 8x plus 12 equal to 0. Solution. இந்த ஈக்குவேஷனும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை, அதனால் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒய் டேமை லெஃப்ட் சைடு வச்சுக்கிடணும், மற்ற எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போயிடணும். ஒய் ஸ்கொயர் minus 4y is equal to 8x minus 12. இப்போது இந்த லெஃப்ட் சைடு ஸ்கொயராக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கோஷன்ட் ஆஃப் ஒய்யை 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுற டைமை ஆட் பண்ணணும், மைனஸும் பண்ணணும். அப்போ ஆட் அண்ட் சப் 2 ஸ்கொயர். 4 12 2 வருமா? 2 ஸ்கொயர். அப்போது ஆட் 2 ஸ்கொயர் அண்ட் சப்ட்ராக்ட் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8x minus 12. இந்த 2 ஸ்கொயர் வந்து 4, அது -4, ரைட் சைடில் போகும்போது +4. அப்போ -12 + 4 வந்து -8. இப்போ இந்த லெஃப்ட் சைடு என்ன பண்ணிடலான்னா ஸ்கொயராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். a square minus 2ab plus b square மாதிரி. அப்போ a minus b whole square. இங்கே 8 காமன் எடுத்தால் x minus 1. இது எந்த டைப்பில் இருக்குது? y minus h, y minus k the whole square is equal to 4a into x minus h அந்த கான்செப்டில் இருக்குது. அப்போ இது எந்த டைப்? ஓப்பன் ரைட் வேர்ட். பாருங்கள், y minus k, y minus k the whole square இந்த கான்செப்டில் இருக்கா? அப்போ இந்த டைப்பில் இருந்துச்சுன்னா இது ஓப்பன் ரைட் வேர்ட். இப்போ ஃபோக்கஸ் பார்த்துக்கோங்க, டைரக்ட்ரிக்ஸ் ஆக்சிஸ்லாம் தேவைப்படும்போது எழுதணும், கவனிங்க. சரி, இது வந்து திஸ் இஸ் ஓப்பன் ரைட் வேர்ட். கம்பேர் வித் த ஜெனரல் ஈக்குவேஷன். இது கூட கம்பேர் பண்ணும்போது ஹச் இருக்க இடத்துல உங்களுக்கு 1 இருக்குது, -1. அப்போ மைனஸ் ஆஃப் -1 +1 ஆயிரும். கே இருக்க இடத்துல இங்கேயும் -2. அப்போது k equal to 2. அப்போ h equal to 1, k equal to 2. அப்போ வெர்டெக்ஸ் h, k is 1, 2. அது நேரத்தில் 4a, இந்த 4a இருக்க இடத்துல 8 இருக்குது. அப்போ 4a equal to 8. அப்போ a equal to 2. இவ்வளோ வேல்யூ கிடச்சிட்டு இந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சி ஓப்பன் ரைட் வேர்டுங்கிறத வச்சு நம்ம எல்லாம் கண்டுபிடிக்கலாம். முதல்ல கிராஃப் வரைஞ்சிக்கிடுறேன். x axis,
y axis. இப்போ முதல்ல வெர்டெக்ஸ் வந்து 1,2ன்னு பார்த்தோம். அந்த 1,2 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, பிளாட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோக்கஸுக்கு ஃபார்முலா h+a, k அப்படின்னு பார்த்தோம். ஏன் இருக்கா பாருங்கள், ஃபோக்கஸ் வந்து h+a, k. அப்போ இந்த ஃபோக்கஸ் ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட் பண்ணணும். இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பாருங்கள் 3,2 சப்ஸ்டிட் பண்ணும்போது 3,2 கிடைக்கும். அதை நம்ம அங்கே எழுதி காட்டும்போது பார்க்கலாம். பாருங்கள், அடுத்தது ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா அது வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஓப்பன் ரைட்வேர்ட் இருக்கிறதுனால. இப்போ மற்ற இன்ஃபர்மேஷன் எழுதிடலாம். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கிற ஈக்குவேஷன் எழுதியாச்சு. டைரக்ட்ரிக்ஸ் எழுதிடலாம். டைரக்ட்ரிக்ஸ் வந்து x = -a + h ஆர் h - aன்னு சொல்லுவோம். அப்போது எக்ஸோட வேல்யூ -1, இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். இப்போ ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அங்கே எழுதணும்ல. s வந்து h+a, k. h+aனா h வந்து 1, a வந்து 2, அப்போ 1+2, k வந்து 2, அப்போது 3,2 அங்கே குறிச்சிருக்கோம் முதல்ல கண்டுபிடிச்சி. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் x = h - a. அப்போது h வந்து 1, a வந்து 2, 1 - 2, 1 - 2 வந்து -1, x = -1. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அதோடைய வேல்யூ 4a, ஏயோட வேல்யூ உங்களுக்கு 2ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ 4 2 8, இதான் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் பாருங்கள். கோனிக்ஸ், அதோடைய டெஃபினிஷன், அதோடைய ஜெனரல் ஈக்குவேஷன் பார்த்தோமா. பாருங்கள், அதில் வந்து ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ், எக்ஸென்ட்ரிசிட்டி, அப்புறம் அதோடைய ஜெனரல் ஈக்குவேஷன் SP/PM = E, இந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் பேரபோலாங்கும்போது நீங்கள் வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினில் இருந்தால் என்ன, வெர்டெக்ஸ் h, kயில் இருக்கும்போது என்ன. அப்போ 2 இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்தோம். ஓப்பன் ரைட்வேர்டுக்கு வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினில் இருந்தால் என்ன, வெர்டெக்ஸ் வந்து h, kயில் இருந்தால் என்ன, அப்புறம் அதோடைய ஃபோக்கஸ் ஆக்சிஸ்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் பாருங்கள், 4 டைப்ஸ் ஆஃப் பேரபோலா. ஓப்பன் ரைட்வேர்டு, ஓப்பன் லெஃப்ட்வேர்டு, ஓப்பன் அப்வேர்டு, ஓப்பன் டவுன்வேர்டு. இதில் வந்து வெர்டெக்ஸ் ஆரிஜினில் இருக்கும்போது மட்டும் இந்த கான்செப்டை பார்த்தோம். சரிண்ணா. அடுத்தது என்ன பார்த்தோம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் வெர்டெக்ஸ் வந்து 0,0ல் இருக்கும்போது எப்படி இருக்கும், வெர்டெக்ஸ் h, kயில் இருக்கும்போது எப்படி இருக்குங்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். பாருங்கள், ரைட்வேர்டில் எப்படி இருக்கும், இங்கே ரைட்வேர்டில் எப்படி இருக்கும். இந்த டேப்லெட் காலமும் உங்களுக்கு ரொம்ப அவசியமான தேவைகளில் ஒன்று. இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளங்கள் என்ன பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 514, 516 to 519 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல் கொஸ்டின் நம்பர் 1, 4 இவ்வளவும் பார்த்தோம். இவ்வளோ சம் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன செய்யணும், இது அவ்வளோத்தையும் திரும்ப ஒரு தடவை நீட்டாக நோட்டில் எழுதி கொண்டு வரணும். இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். நாளைக்கு இதே மாதிரி 8 மணிக்கு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.